இப்னு ஷிஹாப் முஹம்மத் பின் முஸ்லீம் அஸ்ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு நாள் தொழுகையை தாமதப்படுத்தி விட்டார்கள். அப்போது உர்வா பின் சுபைர் அவரிடம் வந்து பின்வரும் நிகழ்ச்சியை கூறி அவரின் செயலை கண்டிக்கலானார்கள். ஈராக்கில் இருக்கும்போது ஒரு நாள் முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை தாமதப்படுத்தி விட்டார்கள். அப்போது அபூ மசூத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்து, முகீராவே, இது என்ன? ஜிப்ரீல் அலைஹி வசல்லம் அவர்கள் இறங்கி ஃபஜ்ருத் தொழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்பு லுஹர் தொழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்பு அசர் தொழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்பு மஹ்ரிப் தொழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்பு இஷா தொழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள். பின்னர் நபியிடம், இந்நேரங்களில் தொழ வேண்டும் என்றே உமக்குக் கட்டளையிடப்பட்டுள்ளது என்று ஜிப்ரீல் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை நீர் அறியவில்லையா என்று கேட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை உர்வா பின் சுவைர் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களிடம் கூறிய போது, உர்வாவே, நீர் கூறுவது என்னவென்பதை கவனித்துப் பாரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தொழுகையின் நேரத்தை ஜிப்ரீல் அலைஹி வசல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்களா என்று உமர் பின் அப்துல் அசீஸ் கேட்டார்கள். அதற்கு உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஆம், இவ்வாறுதான் பஷீர் பின் அபு மசூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம் தந்தை அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிப்புச் செய்பவர்களாக இருந்தார்கள் என்று பதிலளித்தார்கள்.